வணக்கம். தமிழின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்கிறார் மகளிரே கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மற்றும் அமெரிக்க தூதுவர் இடையில் சந்திப்பு. குடிபரப்பு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்துக்கு புதிய அதிகாரி. புதிய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட 2 முக்கிய தீர்மானங்கள். அரசு வாகனத்தை நான் பயன்படுத்தவில்லை. பத்மவதி சாந்த குணசேகர. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு. நாட்டில் வானிலை தொடர்பில் அறிவிப்பு. எரிபொருள் விலைகளில் மாற்றம். பேருந்து கட்டணத்தில் ஏற்பட உள்ள மாற்றம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை சார்ல்ஸ் நிர்மலநாதன். இணைய வங்கி முறை மூலம் பாரிய முறைகேடு. பெருந்தொகை பண மோசடியில் சிக்கிய பெண்கள் கைது. இனி வருவன விரிவான செய்திகள். இலங்கையில் பேருந்து கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் அதன் நன்மைகளை மக்களுக்கு வழங்க உள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் தெரிவித்துள்ளார். அதற்கமைய பேருந்து கட்டணத்தை 4 வீதத்தால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டதாக இன்று காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே செயலாளர் குறிப்பிட்டிருந்தார். எரிபொருட்களின் விலையை குறைப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று அறிவித்திருந்தது. அதற்கமைவாக 1 லிட்டர் டீசல் 24 ரூபாவினாலும் 1 லிட்டர் சூப்பர் டீசல் 33 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளது. ஆக்டேன் 92 1 லிட்டர் பெட்ரோல் 21 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஆக்டேன் 95 பெட்ரோலின் விலையில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காப்போத சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களை பேஸ்புக் பக்கத்தில் வெளியிடும் போது அவதானமாக இருக்குமாறு குருநாகல் பிரிவு கல்வி படிப்பாளர் பிபுலி பிதான பத்திரனு பெற்றோருக்கு அறிவித்துள்ளார். பெறுபேறு தாளில் உள்ள பிள்ளைகளின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் பேர் ஆகியவற்றை சமூக வலைதளங்களில் இடுவதை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய அடையாள அட்டை எண் மற்றும் முழு பெயரை பகிரங்கப்படுத்துவதன் மூலம் இணையத்தில் உள்ளாவும் கேக்கர்கள் அந்த தகவலை எளிதாக பெற்று பல்வேறு தவறான செயல்களில் ஈடுபட முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் வங்கிக் கணக்குகளை கேக்கர்களாக்கி அணுகி நிதி மோசடியில் ஈடுபடலாம் என வேதான பத்திரனு சுட்டிக்காட்டியுள்ளார். இது தவிர பிள்ளைகளின் தகவல்கள் சிறுவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மற்ற தவறான செயல்களும் பயன்படுத்தப்படலாம். எனவே வெவ்வேறு தாளை வெளியிடும் போது அடையாள அட்டை இலக்கம் மற்றும் பெயர் விவரங்களை மறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இணையத்தினூடாக பெறப்பட்ட தகவலினூடாக கேக்கர்கள் சிறுவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளும் தவறான செயல்கள் குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக விதான பத்திரனு சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை முழுவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பாரிய மனித புதைகுழிகள் தொடர்பில் ஒரே விசாரணை நடத்தி மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துமாறு புதிய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தை இடதுசாரி கட்சி ஒன்று வலியுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் நவசமாஜ கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய பிரியந்த விக்ரமசிங்க செப்டம்பர் 26ஆம் தேதி கொழும்பில் ஊடக சந்திப்பை நடத்தி கடந்த காலங்களில் வடக்கிலும் தெற்கிலும் புதிய மனித புதைகுழிகள் கண்டறியப்பட்டதை நினைவு கூர்ந்துள்ளார். கடந்த காலம் முழுவதும் வடக்கிலும் தெற்கிலும் வெகுஜன புதைக்குழிகள் கண்டறியப்பட்டதை நாம் அறிவோம். எந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு இப்போது இங்கு போராட்டங்கள் நடைபெறுவதை நாம் அறிவோம். தற்போது தென் மாகாணத்தில் மாத்தளை போன்ற பிரதேசங்களில் சூரியகாந்த போன்ற பிரதேசங்களிலும் பாரிய மனித புதைக்குழி கண்டறியப்பட்டிருந்தது. துறைமுக பிரதேசத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் அந்த கட்டிடத்தை அண்மித்த புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தலையில்லாத இரும்புகளும் கிடைத்துள்ளதாக இதை சாதாரண புதைகுழியாக கருத முடியாது. எனவே இவை தொடர்பில் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன்மையாக கேட்டுக் கொள்கின்றோம். கொக்கத்தொடுமாய் மகாவித்தியாலயத்திலிருந்து கோகுலா நோக்கி சுமார் 200 மீட்டர் தொலைவில் நீர்வளங்கள் திணைக்கள ஊழியர்கள் நேர்குழாய் பதிக்க நிலத்தை தோண்டும் வேளையில் ஜூன் 29, 2023 அன்று மனித உடம்பு பாகங்கள் மற்றும் ஆடைகளில் ஒரு பகுதி கண்டெடுக்கப்பட்டன. கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் இருந்து 52 பேரின் எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் 2024 ஜூலை 15ஆம் தேதி மூடப்பட்டது. மேலும் வடக்கில் பாரிய மனித புதைக்குழிகள் கண்டறியப்பட்டன. எனவே இவை குறித்து உரிய விசாரணை நடத்தி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆகவே அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு காரணத்தை கண்டறிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பிலான தீவிர கலந்துரையாடலுக்கு மத்தியில் மக்களுக்கு தெளிவான பதில் தேவை என்பதையும் தெளிவாக கூறுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார்.
புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களும் அறிய தருகிறேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 2015 மற்றும் 2020 ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வன்னித்திருத்தல் தொகுதியில் அதிகூடிய வாக்குடன் மக்களின் விருப்பத்துக்கு அமைய நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். அன்று தொடக்கம் இன்று வரை என்னால் முடிந்த அளவு தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சினைகளுக்கு தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வருகின்றேன். எனது பிரதேசங்களில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வுகளையும் என்னால் இயன்ற வழங்கியும் மக்களின் போராட்டங்களிலும் பங்கு பெற்றிருக்கின்றேன். பாண்டி மாவட்டத்தில் தேவையான என்னால் முடிந்த பல அபிவிருத்தி திட்டங்களையும் நான் முன்னெடுத்திருக்கின்றேன். தமிழ் மக்கள் எனக்கு இவ்வளவு காலமும் வழங்கிய ஆதரவுக்கும் கௌரவத்துக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கு அறிய தருகின்றேன். அதே நேரம் தமிழர்களின் உரிமைக்காக தொடர்ச்சியாக நான் உழைத்துக் கொண்டிருப்பேன் என்பதையும் உறுதியாக கூறுகின்றேன். எனக்கு தொடர்ச்சியாக ஆதரவை இவ்வளவு காலமும் நல்கிய அனைத்து உறவுகளுக்கு நன்றிகளை தெரிவிப்பதுடன் தொடர்ந்து உங்களோடு நான் பயணிப்பேன் என்பதையும் கோரிக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான தபால் மூலம் வாக்களிப்பு விண்ணப்பங்களை அச்சிடும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக அரசாட்சகம் தெரிவித்துள்ளது. 10 லட்சம் விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டுள்ளதாக அரசு அச்சக கங்கான கல்பனி லியானகை தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இலங்கையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுத் தேர்தலுக்கான பணிகள் அனைத்தும் நடைபெற்ற வண்ணம் உள்ளன. காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தென் மாகாணம், மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் 5ஆம் ஆண்டு புலமை பரிசு வினாத்தாள் பரீட்சை தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த பெற்றோருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருந்தது. இதன்போது 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் விடைத்தாள் திருத்தம் பணிகளை 2 வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளை அறிவுறுத்தியிருந்தார். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் வினாத்தாளில் 3 கேள்விகள் அன்றி 8 கேள்வி பரீட்சைக்கு முன்பாகவே வெளியாகியிருந்த தினமும் அந்த பரீட்சை மீண்டும் நடத்துமாறு பெற்றோர்கள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தில் பொருட்களின் ஏற்றுமதி வருமானம் 9.5% அதிகரித்து $1.22 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இந்த வருடத்தில் பதிவான அதிகூடிய மாதாந்த பெறுமதி என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வெளிநாட்டு பணியாளர்களினால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட தொகையை $577 மில்லியன் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை ஆகஸ்ட் மாதத்தில் வர்த்தக இருப்பும் எதிர்மறையாக $430 மில்லியன் இருந்ததாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அமெரிக்க தூதுவர் எலியே சங்கிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த அமெரிக்க தூதுவர் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடியிருந்தார். மேலும் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள், பொருளாதார மற்றும் சமூக ஒத்துழைப்பு வலுப்படுத்தல், 2 நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஆர்வமுள்ள துறைகள் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இன்று ஆரம்பமாக உள்ளது. அதன்படி அக்டோபர் 8ஆம் தேதி நள்ளிரவு வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான சான்றளிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதன்படி தபால் மூலம் வாக்காளரின் வசதிக்காக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேர்தல் தொகுதிகளுக்கும் 2024 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல்கள் இன்று முதல் காட்சிப்படுத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை அனைத்து மாவட்ட செயலக அலுவலகங்கள், அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்கள், அனைத்து கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட சில இடங்களில் வாக்காளர் பட்டியல் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. இனி வருவது இந்திய செய்திகள். ஜம்மு காஷ்மீரின் 40 சட்டசபை தொகுதிகளில் இன்று 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. காலை 7 மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறுகின்றது. வாக்குப்பதிவு தொடங்கியது மக்கள் நீண்ட வரிசை நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றார்கள். வாக்குப்பதிவை முன்னிட்டு அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் இன்று 3வது மற்றும் கடைசி சுற்று வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. ஜனநாயகத்தின் திருவிழாவை சிறப்பாக நடத்த வாக்காளர் அனைவரும் முன்வந்து வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். முதன்முறையாக வாக்களிக்கப் போகும் இளம் நண்பர்களை தவிர பெண் சக்திகளும் அதிக அளவில் வாக்களிப்பில் பங்கேற்பார்கள் என்று நான் நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தில் உள்ள காஸ்ட்ரோடா பகுதியில் காங்கிரஸ் சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொண்டார். மேடையில் பேசிக் கொண்டிருந்த அவருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது. லேசாக சரிந்து அவரை மேடையில் இருந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் ஓடி வந்து தாக்கு பிடித்திருந்தனர். பின்னர் அவரை இருக்கைக்கு அழைத்து சென்று அமர செய்தனர். சிறிது நேரம் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பேசிய கார்கே, அவ்வளவு சீக்கிரம் நான் இறந்துவிட மாட்டேன். மோடியை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கும் வரை நான் உயிருடன் இருப்பேன். நான் உங்களுக்காக போராடுவேன் என்று ஆவேசமாக பேசியுள்ளார். கார்கேவின் இந்த பேச்சுக்கு அமித்ஷா கண்டனம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அமித்ஷா கோரிக்கையில் கார்கேவின் கருத்து இழிவானதும் வெட்கக்கேடானதுமாகும். கார்கேவின் பேச்சு அவரது வெறுப்பு மற்றும் அச்சத்தை காட்டுகின்றது. கார்கேவின் உடல் நலத்தை பொறுத்தவரை அவர் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அவர் பல்லாண்டு காலம் வாழட்டும். 2047 வளர்ந்த பாரதம் உருவாக்கும் வரை வாழட்டும் என்று தெரிவித்திருந்தார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்று வரும் 3வது மற்றும் கடைசி கட்ட தேர்தலில் காலை 9 மணி நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக 11.6% வாக்கு பதிவாகியுள்ளது. தேர்தல் ஆணைய தரவுகளின்படி உத்தரம்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 14.2%, அடுத்தடுத்ததாக சம்பா மாவட்டத்தில் 13.3% வாக்கு பதிவாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. செப்டம்பர் 18ஆம் தேதி 24 தொகுதிகளுக்கும் 25ஆம் தேதி 26 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்ற நிலையில் 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் 40 தொகுதிகளுக்கு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. காலை முதலே வாக்காளர்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். மாலை 6 மணி வரை இடைவிடாமல் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காலை 9 மணி நிலவரப்படி 11.6% வாக்கு பதிவாகியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் 370 பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் சட்டப்பேரவை தேர்தல் என்பதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகின்றது. பணியிடத்தில் பாதுகாப்பு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மேற்கு வங்கத்தின் பயிற்சி இளநிலை மருத்துவர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை காலை முதல் மீண்டும் முழு பணி புறக்கணிப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இளநிலை பயிற்சி மருத்துவர்கள் சங்கத்தின் மேற்கொண்ட 8 மணி நேர ஆலோசனைக்கு பின்னர் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. மருத்துவமனையின் பாதுகாப்பு, மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல், மருத்துவர்களை அச்சுறுத்தும் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மீண்டும் இளநிலை பயிற்சி மருத்துவர்கள் போராடுகின்றனர். இதுகுறித்து மேற்கு வங்க இளநிலை பயிற்சி மருத்துவர்கள் முன்னணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்று முதல் மீண்டும் முழு பணி புறக்கணிப்பில் ஈடுபட நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டுள்ளோம். அரசாங்கத்திடமிருந்து எங்களின் பாதுகாப்பு, நோயாளிகளுக்கான சேவைகளை தரம் உயர்த்தல், மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் தொடர்பாக தெளிவான உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் வரை முழு மூச்சு போராட்டம் இடம்பெறும் என தெரிவித்துள்ளனர். இனி வருவது உலகச் செய்திகள். லெபனான் மீது தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியுள்ளது. ஹெஸ்புல்லா அமைப்பினரின் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்று வருகின்றது. ஹெஸ்புல்லா அமைப்பினரின் சுரங்கங்கள் இஸ்ரேல் படைகள் நுழைந்துள்ளன. தங்கள் நாட்டிற்கு அச்சுறுத்தலாக உள்ள இடங்களை இலக்காக கொண்டிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது.
மத்திய கிழக்கில் தொடரும் பரவலான மோதல்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் என்பன சர்வதேச ரீதியில் பாரிய நெருக்கடியை ஏற்படுத்த வழிவகுத்துள்ளதாக சிரியாவின் வெளியுறவு அமைச்சர் பாசம் சபா கவலை வெளியிட்டுள்ளார். இவை அனைத்தும் பலதரப்பு ராஜதந்திரத்தின் தோல்விகளாலும் ஐக்கிய நாடுகள் சபை அதன் ஸ்தாபக நோக்கங்களை அடைய தவறியதாலும் ஏற்பட்டவை என அவர் மேலும் கூறியுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், நாங்கள் ராஜதந்திரம் மற்றும் மோதல்களை அமைதியான முறையில் தேர்த்து வைக்க முயன்ற போது இன்று அதிக நேரடி போர்கள் மற்றும் பயங்கரவாத கருவிகளை பயன்படுத்தி நடத்தப்படும் மேலத்தைய முகர்களுக்கு இடையிலான போர்களை நாங்கள் காண்கின்றோம். அனைவருக்கும் நிலையான வளர்ச்சியை அடைவதில் முயற்சிகள் மற்றும் வளங்களை முதலீடு செய்வதற்கு பதிலாக சிலர் மற்ற நாடுகளின் வளங்களை கைப்பற்ற முயற்சிக்கின்றார்கள். மேலும் நமது நாடுகளில் வறுமை மற்றும் அளிக்கும் ஒருதலைபட்ச கட்டாய நடவடிக்கைகள் போர்கள் மூலம் திணிக்கின்றார்கள். ஒரு தசாப்தத்திற்கு மேலாக சிரியா இணையற்ற துன்பங்களை அனுபவித்து வருகின்றது. இதன் வளர்ச்சி முன்னேற்றத்தை சிதைக்கவும் பாதுகாப்பு மற்றும் விஸ்திரத்தன்மையை குறைப்பதற்கும் குழப்பத்தை பரப்பும் பில்லியன் கணக்கான டாலர்கள் செலவிடப்படுகிறது என மேலும் தெரிவித்துள்ளார். எத்துடன் இனிதே தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.